தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். எப்படியோ நல்லபடியா சிறப்பான முறையில ஜனநாயக கடமையா பல பேர் ஆட்சி எல்லாருமே முடிச்சிருக்காங்க. ஆடிட்டாங்க. வரலாற்று காணாத ஒரு நிகழ்வு தான் ஆமா, சொல்லலாம். வரலாறு காணாத நிகழ்வு தான் சொல்லலாம். 4 முனை போட்டி அப்படின்றதுமே அது 5 முனை போட்டி. என்ன பண்றது, 4 முனை போட்டின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள போட்டிருக்கோம். 5வது முனையை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த முனை மொக்கையாக இருந்தான். இருந்தாலும் 5 முனை போட்டி தான். மற்ற 4 துருவங்களும் பெருசா இருக்கலாம். உங்களுக்கு தெரியுது 4 முனை மற்ற 4 முனையை ஏதாச்சும் மக்களுக்கு பண்ணணும், முழு நோக்கம் அது கிடையாது, இருந்தாலும் மக்களுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருந்தது. அந்த 5வது முனை மட்டும் அந்த முதல் 2 பேரும் முடிச்சு விடணும் அப்படின்ற, அதுவும் குறிப்பா ஒரு கட்சியை மட்டும் முடிச்சு விடணும், அந்த குறிக்கோள்ல அவங்க வந்திருந்தாங்க. 234 தொகுதியிலே சிறப்பா நடந்துச்சு. இதுல ஒரு தொகுதி மட்டும் கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க. ஓட்டு போட முடியாது அப்படின்ற மாதிரி நாங்குநேரி சைடுல ஒரு தொகுதி முடியாது, ஒரு பூத்துல மட்டும் அந்த ஒரு பகுதி மட்டும் வாக்கு அளிக்க முடியாது. ஏன்னா அங்க ஒரு இரட்டை கொலை ஒண்ணு நடந்தது இல்லையா, அதுக்கு நீங்க உரிய தீர்வு கொடுக்கணும், அது குற்றவாளி நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி அவங்க ஆரம்பத்துல தான் வலியுறுத்திட்டு வந்துருக்காங்க. அப்பயே பேன்லாம் வச்சாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பேன் வச்சாங்க. அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கல, அது யாரும் செவிசா வைக்கல அப்படின்ற மாதிரி கண்டுக்காமலே இருக்கிறீங்க அப்படின்றதுனால அதை புறக்கணிச்சிட்டாங்க. அதுல ஒரு பெண் அவங்களும் மீறி ஓட்டு போட போனாங்க. அப்ப அங்க இருக்கிற கிராம மக்கள்லாம் சேர்ந்து நீ எதுக்கு போற அப்படின்ற மாதிரி அவங்க வலுக்கட்டமா தடுத்துட்டு போனாங்க. அதையும் தாண்டி போலீஸ் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஓட்டு அவங்களோட ஜனநாயக என்னன்னா அந்த பூத் உள்ள போற வரைக்கும் தான் இவங்க கண்ட்ரோல் போடாதீங்க அப்படின்ட்டு, அங்க போயிட்டாங்கன்னா நீங்க தடுக்கிறீங்கன்னு சொல்லி தடுக்க கூடாது, போடாதீங்க, ஜனநாயக கடமையை செஞ்சாங்க. ஒரு 5 பேர் ஓட்ட போட்டுட்டாங்க. எப்படியோ 5 பேர் போட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு பின்னடையா தான் பார்க்கப்படுது. இதே மாதிரி மற்ற ஒரு சில தொகுதியில கொஞ்சம் பரபரப்பு, ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டுச்சு. ஒரு சில இடத்துல வாக்கு இயந்திரம் பழுதாகிட்டுருச்சு. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அடிச்சு உடைச்சிட்டாங்க. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக திமுக இல்லைன்னா திமுக தாவேக இப்படி மாத்தி அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப இங்க பக்கத்துல துறைமுக தொகுதியில பாத்தீங்கன்னா வாக்காத வேட்பாளர்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அந்த லெவலுக்கு போயிடுச்சு. வேட்பாளர் அடிச்சுட்டாங்க. ஆமா, அண்ணன் சேகர்பாபு அண்ணனும் இந்த பக்கம் 2 பேருமே அடிச்சுக்கிட்டு டிவிகேல இருந்து வேட்பாளரும் கைகலப்பா ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அது இதுதான் பார்த்தா தமிழிசை அம்மா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க ஓட்டு போடும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஓட்டு போட வந்திருக்காங்களா, அவங்க கிட்ட எல்லார்கிட்ட ஓட்டு ஐடி இருக்காங்க, எல்லார்கிட்ட கேட்டுருக்காங்க. அது ஒரு தரப்பு டென்ஷன் ஆயிட்டு நான் ஓட்டு ஐடி கூட நம்ம ஓட்டு போட வருமா அப்படின்னு அவங்களுக்கு எங்களை பார்த்தா விஜய் ஃபேன் மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அங்கே திமுகவுக்கு அவங்களுக்கு ஒரு சில வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் அங்க இருக்கிற அதிகாரிகள் சமரசம் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுல இடையில மட்டும் சின்னதா கிளப்பி விட்டாங்க. கை வாங்கிட்டாரு, அடிக்க போயிட்டாரு. இல்ல அடிக்கலாம் போல, அடிக்க போனது வழக்கம் மாதிரி இருக்கும். இது தாண்டி பாத்தீங்கன்னா தாவக வேட்பாளர் எல்லாருமே எல்லாம் சிறப்பா முடிச்சிருந்தாங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு தாவக தொண்டர் பாத்தீங்கன்னா எப்படியாவது நம்ம யாருக்கு ஓட்டு போனோம் தெரியப்படுத்தணும் அப்படின்னு வீடியோ எடுத்துட்டாரு. ஒரு வேட்பாளர் அவரை புடிச்சு என்ன பண்ணாங்க, புடிச்சுட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது. ஆட அங்க மட்டும் இல்ல, அடுத்து நம்ம அதிமுக வேட்பாளர்கள் சிலரும் அதை பண்ணிருக்காங்க. இப்படியான நிகழ்வுகள் எல்லா சைட்ல இருந்தும் ஒரு இதுவா நடந்துகிட்டு தான். இதுல காமெடினா அதிமுக நீ சொன்னது நான் சொல்றேன். அதிமுக திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காருல்ல, அவர் ஓட்டு போட போனாரு. அவர் எது அமுத்துன்னு தெரியல, அது லைட் இருக்குதுல பக்கத்துல பட்டன் அமுத்துட்டு பக்கத்துல லைட் இருக்குல்ல, லைட் அமுத்திட்டு இருக்கிறாரு. அது அமுத்திருந்து அப்புறம் அங்க இருக்கிற அதிகாரி கூப்பிட்டு எங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது சொல்லிருக்காரு. அப்ப அந்த அதிகாரி சொல்லிருக்காங்க, சார் இதுதான் அது அமுத்த கூடாதுங்க, பக்கத்துல பட்டன் இருக்குது, நீங்க அங்க அழுத்தினீங்கன்னா இங்க லைட் எரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுல மெயின் மேட்டர் வருவோம். இப்ப இந்த ஓட்டு எல்லாம் போட போனாங்களா, இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயாவா இருக்கட்டும், இந்த பக்கம் எடப்பாடி ஐயா இருக்கட்டும், எல்லாமே சரியா செலுத்துறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் யாரு போனதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் தான். என்ன பண்ணாலும் அவரு கரெக்டா என்னோட வேலையை நான் செய்யறேன்ற மாதிரி காலைல 7 மணிக்கே போயிட்டாரு. பூத் திறக்கிறாங்க முன்னாடி வந்துட்டாரு, நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அவரோட ஜனநாயக கடமை சிறப்பா முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப அதுல ஒண்ணு சர்ச்சை என்ன அப்படின்னா, மைக் எத்தனை மூக்கு முன்னாடியே நீட்டாங்க. தலைவன் அதுலயே டென்ஷன் ஆயிட்டாரு. அவர் எப்படியும் கொடுக்க மாட்டான்னு தெரியும். அப்படி இருந்து எதுக்கு நீ போய் தேவலாம அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. லைட்டா அவரு முறைச்சாரு. அப்படியே அங்க இருந்து இடமே சைலண்ட் ஆக மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, தலைவன் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வேற போயிருக்காரு. நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்ல நீ யாராவது கலர் பண்ணா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல பியூரா போயிட்டு அது எப்படி போட்டு பில்லா ரேஞ்சுக்கு இதுல போயிட்டாரு. இந்த பக்கம் விஜய் சாரும் எப்படியா நம்ம ஏன்னா அவர் தலை தீபாவளின்ற மாதிரி அவருக்கு தலை தேர்தல். ஆமா, தலை தேர்தல் தலைதான் ஓட்டு போட்டாரு. தளபதி தேர்தல், இது தளபதி தேர்தல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவரு இப்ப அரசியல ஓட்டு போட போறாரு இல்ல, ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் எப்பயும் போல ஓட்டு போட போகும்போது பாத்தீங்கன்னா அங்க கிரௌடு இருக்கதான் செய்யும். இது கூடுதலா இருந்துச்சு கிரௌடு. அதை தாண்டி அவர் கை இப்படியே வச்சுட்டு போனது. அது என்ன ரீசனா தெரியல. நம்பிக்கையா அந்த
பிரார்த்தனை இப்ப செஞ்சுக்கிட்டே போயிருக்காரு. அப்படி கூட வச்சுக்கலாம். அது மாதிரி அந்த தள்ளு முள்ள தாண்டி உள்ள போகும்போது பார்த்தா ஒருத்தரோட செல்போன் வந்து கீழே தவறி இருந்துருச்சு. அது இந்த விஜய் சாரே கீழே குனிஞ்சு தான் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்தாரு. அவர் செருப்பு என்ன ஒரு மனசு, அவர் செருப்பு எடுத்து அவரே தட்டி விட்டு போட்டுக்கிற மனசு இருக்கே, அந்த ரேஞ்சுக்கு இப்படி பேசினுங்கிற. வெள்ள சட்டை போட்டா நீ அப்படி பேசுவேன். சொல்லும் போது எனக்கு என்ன தனியார் தொலைக்காட்சியில 5 வயசுல அளந்துட்ட மாதிரி ஒரு கண்டம் வந்து பாத்துட்டியா ரீசெண்டா? நான் வந்து 5 வயசா இருக்கும்போது எனக்கு பேச 1 வயசு பேசவே முடியாது கண்டம். பிள்ளைக்கு பேச வராதுக்கு எப்ப 6 மாசத்துல 6 மாசம் தான் ஆகுது. அவர் செல்போனை கீழே வந்து எடுத்து கொடுத்துட்டு அவரும் போய் நல்லபடியா ஓட்ட போட்டு வந்துட்டாரு. அதை தாண்டி எல்லாருமே நட்சத்திரங்கள் இருந்து சினிமா பிரபலம் இருந்து எல்லாருமே ஆர்வமா வந்து வாக்களிச்சாங்க. இந்த தேர்தலுக்கு தளபதி தேர்தல் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அதுக்கு முக்கிய காரணம் சொன்ன மாதிரியே இளைய தளபதி அண்ணா விஜய் அவர்கள் தான் சொல்லலாம். தளபதி விஜய் சார் வந்து ஓட்ட போட்டாரு. இது வந்து இதனாலதான் வந்து கூடுதலா ஓட்டு பதிவா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஒரு தரப்பு என்னன்னா இல்ல இது வந்து 2021 இருக்கட்டும், அந்த 2016 அதுக்கப்புறம் கொஞ்சமா அதிகரிச்சு தான் விழிப்புணர்வு இருக்கு. மக்கள் வந்து எல்லாரும் ஜனநாயக கடமை ஆற்றணும் தெளிவா இருக்காங்க. அதனாலதான் இருக்கிறவங்க உங்களுக்கு கூடுதல் வந்து ஓட்டு பதிவு வருது தவிர நீங்க வந்து விஜய் சார் வந்தனாலதான் இல்லைன்றா. ஆனா விஜய் சார் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல எங்க தலைவர் உள்ள வந்தனாலதான் உங்களுக்கு இந்த அளவு ஓட்டு வந்திருக்கு. ஏன்னா நீயே பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருந்து எவ்வளவு பேர் வந்து பஸ் கிடைக்காம போனதா இருக்கட்டும், பஸ் நெருக்கடியா இருக்கட்டும், இதே தாண்டி இப்ப வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்துருக்காங்கல்ல. இதுக்கு காரணம் என்னன்னா விஜய் சாரோட அந்த தாக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் உள்ள ஒரு தேர்தல் அப்படின்னு சொன்னா அது இந்த தேர்தல் தான். 2021 கொரோனா டைம் இருந்தது. அப்ப வந்து இந்த பெரியசா ஒரு தாக்கம் இல்ல. ஆனா இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருந்தது. எனக்கு தெரிஞ்சு 2021 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த தேர்தல். ஆனா அது கொரோனா காலம் அப்படின்றதுனால பல பேரால வந்து போட முடியாத சூழல்கள் எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் பயந்தாங்க. பட் ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா இப்ப கரூர்ல தான் வந்து அதிகமா அந்த ஓட்டு பதிவு 90.7% சம்திங் வந்து ஓட்டு பதிவாயிருக்கு. அது பெருமளவுல வரவேற்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. கரூரை பொறுத்தவரையிலும் நம்ம பெரும் துயரம் அடைஞ்சதும் அதே இடம் தான், பெருமளவுல வாக்குகள் வரவேற்பு பெற்றதும் அதே இடம் தான். அப்ப இது வந்து பெரிய மக்களுடைய தீர்ப்பு எந்த பக்கம் போகுன்ற பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இப்ப நீ மற்ற விஐபி தொகுதியா இருக்கட்டும், இப்ப ஸ்டாலின் ஐயா தொகுதியா இருக்கட்டும், விஜய் சாரோட 2 தொகுதியா இருக்கட்டும், இப்ப சீமான் ஐயா தொகுதியா இருக்கட்டும், எடப்பாடி இவங்க தொகுதியை காரணம் அங்க அதிகமா இருக்கு. இங்கெல்லாம் வந்து பார்த்தா 60, 55 இந்த லெவல்ல இருக்குது ஓட்டு பதிவு. ஆனா இந்த இடத்துல மாத்து தான் இப்ப தருமபுரியா இருக்கட்டும், மத்த இந்த பக்கம் நாமக்கல் இங்கெல்லாம் வந்து அதிகமா இருக்கு ஓட்டு பதிவு. இதுல ரொம்ப கம்மியான ஒண்ணு அப்படின்னா கன்னியாகுமரி தான். 51% தான் இருக்கு. குறைவா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் என்ன இங்க பஸ் கிடைக்கணும் தெரியல, யாரும் போய் ஓட்டு போடல. இங்கிருந்து போறதுக்குள்ள ஓட் போலிங் எல்லாம் மூடி இருப்பாங்க. சார் சொல்லிட்டாரு பஸ் வந்து கிடைக்காம நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால நீங்க வந்து இன்னும் 2 மணி எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. தேர்தல் லெட்டர் கொடுத்திருந்தாரு. வேற மக்கள் எல்லாரும் ஓட்டு போடணும், அவங்க ஆர்வமா இருக்காங்க, நீங்க வந்து இன்னும் 2 மணி அதாவது 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தாரு. பட் ஆனா தேர்தல் கிடைச்சிட்டு பண்ணுச்சு. பட் ஆனா அது எடுத்துக்கல. ஆமா, ஆனா அது எப்பவுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க தான், இயல்பான ஒண்ணுதான் அது. ஏன்னா அந்த டைம்ல கல் அவுட் நிறைய வரது வாய்ப்பு அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த நேரங்கள்ல முடிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருந்துச்சு. இதுல ஒரு சில பூத்து எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தாவேக்கா சைடு இருந்திருக்கட்டும், இல்ல அதிமுக திமுக இப்ப அங்க வந்து ஓட்டு போட வந்த மக்கள் வந்து எங்களா ஓட்டு பண்ணோம் உங்களா ஓட்டு பண்ணோம் அங்கேயே வந்து பிரைன் வாஷ் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து ஆப்போசிட் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. எப்படி நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து வாக்குப்பதிவு இது பண்ணலாம், அதாவது தப்புன்ற மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை நடந்து ஒரு சில இடத்துல வந்து சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாலை மறியல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எப்படி இது மாதிரி பண்ணலான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அந்த 500 மீட்டர்ன்ற சரௌண்டிங்ல அதை எதுவுமே பண்ணக்கூடாது. இதனால என்ன பண்ணிடுறாங்க, நான் வீட்டு வாசல்ல கோலம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது கோலம் போறது தாண்டி இப்போ இதுல என்ன ஹைலைட்னா, முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு வாக்குப்பதிவு வந்து தபால ஓட்டு இருக்கு. ஆனா ஒரு சில வந்து நான் நேர்ல தான் வருவேன், என்னன்னாலும் சரி நான் நேர்ல தான் வந்து ஓட்டு போடணும், அவ்வளவு வைராக்கியமா வந்து நேரடியா வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. நேரடியா வாக்களிக்கிறது நிறைய இருந்துச்சு. அதை தாண்டி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, படுத்த படுக்கையா இருக்காங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல, அவங்களை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது புது ட்விஸ்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதலாம் கல்யாணம் புதுசா கல்யாணம் ஆச்சுல, அவனா போய் எக்ஸாம் எழுதுவாங்க. இப்ப வந்து எலெக்ஷனுக்கு வந்துட்டாங்க. அது மாதிரி கல்யாணம் போய் அப்படியே போய் எக்ஸாம் எழுதுறது இதுக்கான வாய்ப்பு டைரக்டா மேரேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போல நேரா வந்து எலெக்ஷன் போயிட்டு முகூர்த்த நாளுப்பா மிஸ் பண்ணவும் முடியாது. வீட்டுக்கு கூட போக மாட்டேன், ஈவினிங் 6 மணிக்கு இருக்குல்ல, பட் இருந்தாலும் இருக்கட்டும், நான் 10 மணிக்கு கல்யாணம் முடிச்சா 10:30 போயிட்டாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல நடந்துருச்சு. என்னன்னா அழகா போய் ரிலாக்ஸ் பண்ண, வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணோம். அப்புறம் 6 மணி வரலும் டைம் இருக்குது, தாராளமா நீங்க வரலாம். ஒருவேளை மண்டபம் எங்கேயோ இருக்கும், போற வழியில போயிட்டு போயிடலாம். அது ஒரு சரி ஓகே, இது ஒரு அட்டென்ஷன் தான். இல்லப்பா ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கும், அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆயிடும். மேக்கப் எல்லாம் போடணும், 4-5 கோட்டு போடணும், சாரி மாத்தணும், இதெல்லாம் இருக்கும்ல. என்ன சொல்றாங்க, இது ஒரு விழிப்புணர்வு. மக்கள் வந்து நாங்க வந்து கல்யாணத்தை முடிச்சு கையோட வந்திருக்கா, நீங்க வந்து ஓட்டு போடுங்க விழிப்புணர்வு ஏற்படுத்ததா அவங்க சொல்றாங்க. ஆனா அது 100% உண்மைதான். நிறைய வரவேற்புகள் அதுக்கும் நம்ம 1000 வந்து ஃபன்னா இதை பேசினாலும் ஜோக்ஸ் அபார்ட் அது நல்லா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்படியோ ஓட்டு போடணும் அந்த ஆர்வமா இருக்காங்க, அது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆமா,
இப்ப இதையே தாண்டி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப சீமானையா தரப்பு இருக்காங்கல்ல, அங்க பாத்தீங்கன்னா ஓட்டுப்பதிவு வந்து இருக்க கம்மியா இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னா அங்க வந்து சரியான ஒரு விழிப்புணர்வுகள் இல்லாம போயிடுச்சு. அப்ப சீமானன்னா அவர் வாக்குச்சாவடியில பெரிய பரப்புரை பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதுக்கான விழிப்புணர்வு நடந்திருக்கும். ஆளு மலையிலேயே நின்னு மைக்கு செட் போடுறவங்க எல்லாம் கதறி இருக்கானுங்க. இதுல என்னன்னா எல்லாருமே குடும்பத்தோட போய் ஓட்டு போட்டுருவாங்க. எடப்பாடியா இருக்கட்டும், இப்ப ஸ்டாலின் யாரும் ஃபேமிலியா யாரும் தனிப்பட்ட முறையில போல, எல்லாரும் குடும்பத்தோட போய் ஓட்டு போட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வரவேற்கிறதா இருந்தாலும் விஜய் வந்து ஒரு ட்ரெஸ் கோடை பயன்படுத்தி இத்தனை பேர் நாங்க இதுக்காக ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட் எல்லாம் சொல்லி விட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே ட்ரெஸ் கோட் போட்டது நிறைய பேர். ஆமா, ஓகே இது டிவிக்கு கிளம்பு, இது டிவிக்கு டோக்கன் கிடையாது கிளம்புன்ற மாதிரி பாதி பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல நிறைய பேர் ஃபாரின்ல வந்திருக்காங்கல்ல, அவங்க ஓட்டு போட்ட கையோட மறுபடியும் கிளம்பிட்டாங்க ஃபாரினுக்கு. அப்படி ஃபாரின்ல இருந்து வந்த ஒருத்தவங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்த ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஓட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஓட் லிஸ்ட்லயே வந்து பேர் இல்லாம போயிடுச்சு. படம் மாதிரியா? இல்ல சர்க்கார் படம் மாதிரியும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு போட முடியாம கள்ள ஓட்டு அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க லிஸ்ட் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி வரணும் இல்லையா, அவங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாம விட்டுருக்காங்க, தவறி இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்லயே அவங்க பேரே இல்லாம போயிடுச்சு. இதை தாண்டி பார்த்தா ஒரு சில இடத்துல கள்ள ஓட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அது எப்படி அங்க இருக்கவங்க தடுத்து நிப்பாட்டி அது ஒரு வாக்குவாதம் மாறிடுச்சு. இப்ப இதுல வந்து இளம் தலைமுறை ஓட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுவாங்கல்ல, அவங்களோட ஆர்வம் வந்து அதிகமா இருக்குது. ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்பயோ ஏனதானா போட்டு போடுவாங்க. இப்ப வந்து காலையில எல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ நம்ம ஓட்டு போட்டுருன்ட்டு இளம் தலைமுறை வந்து ஆர்வமா போய் முன்னாடியே காலைல குளிச்சு கிழிச்சு கிளம்பி ரெடி ஆகி காலைல எழுந்து குளிச்சுட்டு பட்டையை போட்டு கிளம்புற மாதிரி எல்லா காலையிலேயே போயிட்டு ஃப்ரெஷ்ஷா ஓட்ட போட்டாங்க. ஆனா நீ என்ன சொன்னாலும் இந்த விமர்சனம் அப்படின்றது எந்த இடத்துலயும் தவிர்க்கப்படாத ஒண்ணுதான். விஜய் சொன்ன அந்த ட்ரெஸ் கோட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ் கோட வந்து இன்னொரு ஒரு அமைப்போட வந்து கட்டமைக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ற விதமா தான் விஜய் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ட்ரெஸ் கோடிங் மெத்தட்ல தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னும் ஒரு பக்கம் தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னவோ, ஆனா ட்ரெஸ் கோட் அவரு வர ட்ரெஸ் கோட்லயே அவரு சொல்லி இருக்கலாம், இல்ல மேபி அப்படியும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபியூச்சர்ல அது தெரிய வந்துரும். மே 4ஆம் தேதி தான் இதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓட்டு போட்டு வெளியே வந்தார்ல, வச்சாங்க எப்படி இது மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது வந்து தமிழ்நாடு வெல்லும், அதான் அடுத்தது நாங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் தெளிவா சொல்றாரு. இந்த இடத்துல இருந்து இவரை கேட்டிருக்காங்க, அஜித் சாரும் கேட்டிருக்காங்க. அவர் வந்து கமெண்ட்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. ஹைலைட் என்னன்னா, இப்ப சத்யராஜ் சார் இருக்கார்ல, அவர் ஓட்டு போயிட்டு எப்பயும் போல வந்தாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரோட சன் இருக்காருல்ல, யாரு சிவராஜ், அவர் வந்து ஓட்டு போட்டு எப்பயும் போல வந்தாரு. அவரும் பாத்தீங்கன்னா விஜய் சார் சொன்ன ட்ரெஸ் கோட் தான் வந்திருக்காரு, ட்ரெஸ் கோட் போட்டு வந்திருக்காரு. ரிப்போர்ட் எல்லாம் கேட்டுருக்காங்க, என்ன சார் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுங்க, இந்த ட்ரெஸ் என்ன நல்லா தானே இருக்கு, மாற்றம் ஒன்று தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இதை வந்து நம்ம சத்யராஜ் சார் கிட்ட போய் கேட்டுருக்காங்க, உங்க சன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. அதுக்கு அவர் எப்பயும் போல ஒரு நயாண்டி கலந்து ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு நான் பேசுறேன், எதுவும் பேச முடியாது, நீங்க என்ன ஏடா கூட எங்களை மாட்டி விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் அதுக்கு ஒரு தக்க ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம ஏன் நான் போட்டிருக்க சட்டைக்கு என்ன நான் கருப்பு கலர் போட்டு, அவர் வெள்ளை போட்டாதான் நான் கருப்பு போட்டு வந்திருக்கேன் பாரு, நீ வெள்ளை போட்டு வந்துக்கிற நான் கருப்பு போட்டு வந்துக்கிறேன் பத்தியா. ட்ரெஸ் கோட் வந்து இப்ப எல்லாத்தையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது, பட் அது ஜென்ரலா போடக்கூடிய ஒண்ணுதான். அதை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. போன வாட்டி கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்தாருன்னு கூட சொன்னாங்க, அது கூட பரவாயில்ல. அஜித் கருப்பு ரெட் கலர் ரிப்பன் வச்ச மாஸ்க் போட்டு வந்தாரு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எப்படியோ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து சிறப்பா முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய வரலாற்று சாதனை கூட படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இது எப்படியோ நமக்கு 4ஆம் தேதி முடிவு பார்த்தா முடிவு தெரிஞ்சிடும். அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து அதை பத்தி எதுவும் பேச முடியாது. 4ஆம் தேதி பேசிட்டு அதுக்கு அடுத்த 10 நாள் வந்து யாரு ஜெயிச்சாங்க, எப்படி ஜெயிச்சாங்க, எவ்வளவு லீடிங் இருக்குன்றது நம்ம அலசி ஆராய்வோமா. அது கண்டிப்பா பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, முதல்ல இந்த பெருவாரிய கட்சிகள் ஆரம்பிச்சப்ப இருந்த சதவீதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணப்ப அதுக்கு இருந்தது பெரும் 15% தான். அதுக்கப்புறம் தான் அது வளர்ந்து வந்தது. அதுவே ஏடிஎம்கேனா 30%, டபுள் மடங்கு. எம்ஜிஆருக்கு இருந்த அந்த செல்வாக்கு 77ல தொடங்கினாரு, அது 56ல தொடங்கப்பட்டது. இப்படி இருந்துச்சா, அதுக்கு அடுத்து அப்படியே வந்து பாமகலாம் ஒரு 5%, அதுக்கு அடுத்து வந்து நாம் தமிழருக்குலாம் 1% அப்படிதான் 0.% தான் இருந்துச்சு. போக போக வளர்ந்துச்சு. கேப்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் எதிர்கட்சி ஆகிற நிலைமையில தான் அவர் இருந்தாரு. இப்ப விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்காருனால அவரது வந்து ஒரு லோடிங்ல சுத்திக்கிட்டு இருக்கு. 4ஆம் தேதி அதையும் சேர்த்து பார்க்க போறோம். 4ஆம் தேதி மறக்க முடியாத ஏகப்பட்ட கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு எல்லாம் வர நடத்திருக்காங்க. அவர் விஜய் சார் சொன்ன மாதிரி பாத்துருவோம் அது என்னன்னு 4ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுவரை காத்திருங்கள். வணக்கம். நன்றி, வணக்கம்.